ஹாய் ஹலோ டால்மிஸ், நான் ஏமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது OD7 FF செகண்ட் பார்ட் தான். பிரதர்ஸ் அடோரபிள் பிரின்சஸ் பட் இஸ் ஹாட் குவீன் செகண்ட் பார்ட்டு. லாஸ்ட் சீனில் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு சொல்லியிருப்பாரு நான் தான் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிடலாம்டா. ஜங்குக்கு வந்துட்டு வயன் நீ என்ன நினைக்கிற, ஹாப்பியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வயன் வந்துட்டு ஜங்குக்கா நீ தானா குக்கி அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு ஜங்குக்கு வந்துட்டு ஆமாம், நீ என் ஸ்காரை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு நீ கண்டுபிடிச்சிப்போம், உன்னோட ஐஸில் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஜங்குக்கா, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஜங்குக்கு வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இன்றைக்கி மீட் பண்ணல, ஆக்சுவலாக நான் அன்றைக்கி மீட்டிங் ரூமில் உன்னை பார்த்தோன்னே வந்துட்டு நீ தான் வந்துட்டு என் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் நான் அவங்ககிட்ட சொல்லலை. அண்ட் 2 minutes இரு. 3, 2, 1 ஹாப்பி பர்த்டே வயன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு இரு, இன்றைக்கி தான் என் பர்த்டே, நீ இன்னும் ஞாபகம் வச்சுருக்கேன் என் பர்த்டேவா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு அஃப்கோர்ஸ் நேற்று என் பர்த்டே, அஃப்கோர்ஸ் இன்றைக்கி தான் உன் பர்த்டே, அது எப்போவுமே அப்படி தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஜங்குக்கா நீ ஞாபகம் வச்சுருப்பேன், நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல குக்கி அப்படின்னு சொல்கிறீங்க. அது ஜங்குக்கு வந்துட்டு அஃப்கோர்ஸ் நான் ஞாபகம் வச்சுப்பேன், என் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட், பெஸ்ட்டு ஃப்ரெண்டை விட ஒரு படி மேலே இப்போ நீ, அஃப்கோர்ஸ் நான் ஞாபகம் வச்சுருப்பேன். என்னது பெஸ்ட் ஃப்ரெண்டை விட மேலேயா அப்படின்னா ஒயன் நம்ம 2 பேருக்கு வீட்டில் எங்கேஜ் பண்ணிட்டாங்க. வாட், என்கிட்ட யாருமே சொல்ல, நான் தான் சொல்ல வேணான்னு சொன்னேன், பர்த்டே அன்றைக்கி சொல்லலான்னு சொன்னேன், எனக்கு யாருமே சொல்ல, அண்ணா என்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டானே அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கு வந்துட்டு உங்கள் அண்ணா வந்து நான் சொன்னால் எப்படி கேட்காம இருப்பான், ஆரம் வேணா வந்துட்டு என் பிரதர் இன் லாவாக இருக்கலாம், ஆனால் வி சுகா ஜிமின் அவனுங்க 3 பேரும் என்னோட கிளாஸ்மேட்ஸ், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்கள் வந்துட்டு ஏன் அண்ணா உனக்கு ஃப்ரெண்ட்ஸா, எப்படி என் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அதுக்கு வந்து உன் ஃப்ரெண்டு தான், ஆனாலும் நான் அவனோட 2 years சீனியர் ஆச்சு, அவனுங்க 3 பேரும் என் கிளாஸில் தானே படித்தானுங்க, 3 பேர் ட்ரிபிள்எஸ்ஸாக போன தொலைச்சிட்டானுங்க, 3 பேரும் என் கிளாஸாக படித்தானுங்க, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓ அண்ணா அங்கே அந்த ஸ்கூலில் படிக்கும்போது நீங்களும் அங்கே தான் படிச்சிங்களா? ஆமாம், நானும் அங்கே தான் படித்தேன், ஆனால் வந்துட்டு அவனுங்களோட தங்கச்சி தான் நீனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. சரி தேங்க்யூ இப்போ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு ஆர்எம்எல் ஜிமின் ஜேஹோப் எல்லாருமே வந்து டோரை நாக் பண்ணுறானுங்க. நீங்கள் வந்துட்டு அண்ணா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க வாய்ஸ் கேட்குது, நான் என்னென்னு போய் பார்த்துட்டு வரேன், வெயிட் பண்ணு, திருப்பி நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் கட் பண்ணிட்டு போயிருப்பீங்க. அப்போ வந்துட்டு பார்த்தா நம்ம OD7 உங்கள் டோருக்கு வெளில தான் இருப்பானுங்க. என்ன ஜங்கு விஷ் பண்ணிட்டானா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு ஒட்டு கேட்டிருந்தீங்களா எல்லோரும் அப்படின்னு ஒரு மாதிரி பேசியிருப்பீங்க. அதுக்கு வந்து அவனுங்க வந்து பர்த்டே விஷ் பண்ணலான்னு வரும்போது எங்கள் தங்கச்சி வந்து யார்கிட்டையோ பேசியிருந்தாங்க, அதுவும் ரொம்ப ஷாக்காக ஹாப்பியாக பேசியிருந்தாங்க, ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம் வெளியே இருந்துட்டோம் அப்படின்னோடனே உள்ளே வந்துருக்க வேண்டியதானே, நான் எப்போ சொன்னேன் உங்களுக்கு நாக் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதுக்கு வந்துட்டு அவனுங்கெல்லாம் அதுவும் கரெக்ட் தான், பட் பேசிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு வெளியே இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஓட்டுற மாதிரி பேசலாம். அதுக்கு வந்து வி வந்துட்டு ஆமாம் அவங்க பாய் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வி ஒரு மாதிரி ஒரு ஜோக் அடிக்கிற மாதிரி பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் வந்து பர்த்டே விஷ் பண்ணியிருப்பாரு. பின்னாடி வந்து உங்கள் அண்ணியும் அம்மா வந்து கேக்கை தூக்கிட்டு வராங்க, உங்கள் அண்ணி தான் தூக்கிட்டு வராங்க உங்கள் ஃபேவரட் கேக்கில் வந்து ஹாப்பி பர்த்டே வயன் அண்டு ஃப்யூச்சர் பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கோம். உங்களுக்கு ஒரு என்ன ஃப்யூச்சர் பிரைடா யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருப்பீங்க. அப்போ தான் வந்து ஆரம் வந்து சொல்கிறாரு, நாளைக்கு உனக்கும் ஜங்குக்கும் என்கேஜ்மெண்ட், அதாவது மார்னிங்கில் உங்கள் 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட், உன் பர்த்டே அன்றைக்கே பண்ணலான்னு சொல்லிட்டு ஜங்கு தான் சொன்னார். ஜங்குக்கு சொன்னார் நான் நம்பலை, பட் நிஜமாலேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆரம் வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரதர்ஸுமே ஒரே கோரஸாக கேட்குறாங்க.
அதுக்கப்புறம் வந்துட்டு கேக் கட் பண்ணி சாப்பிட்டு தூங்கிடுறீங்க. மார்னிங் வந்துட்டு சீக்கிரமாகவே வந்து ஜங்குக்கு வந்துடுவார். ஜங்குக்கு தான் வந்து உங்களை எழுப்பும் போதே அவர் தான் வராரு ஃபஸ்ட்டு. டெய்லி ஹோபி தானே வருவார். ஹோபி உங்கள் அம்மா அண்ணி அவங்க தானே வருவாங்க. இன்றைக்கி வந்து ஜங்குக்கே வந்துடுறாரு. இன்றைக்கி வந்து உங்கள் பிரதர்ஸ் எல்லாருமே வந்து கம்பெனி லீவ் போட்டிருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்க பர்த்டே. எப்போவுமே அவங்க பர்த்டே அன்றைக்கி அவங்க எல்லோரும் லீவ் போட்டுருவாங்க. நீங்களும் அவங்க பர்த்டே அன்றைக்கி லீவ் போட்டால் அவங்களோட தான் ஹோல்டே இருப்பீங்க. ஆனால் ஒரே கம்பெனினால பிரச்சனை இல்லை. உங்கள் பர்த்டே அன்றைக்கி லீவ் போட்டாங்க. எல்லாருமே வீட்டில் உட்காந்துருக்கீங்க. காலையில் வந்து இப்போ தான் எழுந்திருக்கீங்க. கீழே வரும்போது பார்த்தா நம்ம ஜங்குக்கு கீழே உட்காந்துருக்கு பார்த்து கொஞ்சம் உங்களுக்கு ஷாக்காக தான் இருக்குது. அதே மாதிரி ஜங்குக்கோட சிஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டு தியா இருக்கா. என்ன தியா, நீ எதுக்கு இப்போவே வந்துட்ட காலையிலே அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அதுக்கு தியா வந்துட்டு என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்க என் சிஸ்டர்லாம் வர எப்படி வராமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசி ஒரு மாதிரி உங்களை கலாய்ச்சிருப்பா. நீங்கள் வந்துட்டு சிரிச்சுட்டு வந்துட்டு போயிடுறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களை வந்து உங்கள் அம்மாவும் அண்ணியும் ரெடி பண்ணுறாங்க. ஒரு அழகான ஒரு மாதிரி ரெட் கலர் சாரீ தான் கட்டியிருக்கீங்க. இப்போ நீங்கள் கட்டிட்டு கீழே வரீங்க. கீழே வந்தோன்னே வந்துட்டு கீழே எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. ஜங்குக் வீட்லேருந்து எல்லாருமே இப்போ வந்துட்டு இப்போ ரிங்கு வந்துட்டு ஜிம்மின் கிட்ட தான் இருக்குது. ஜிம்மின் வந்துட்டு ரிங் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட ஒரு டப்பா கொடுத்துட்றாரு. ஜங்குக்கிட்ட ஒரு டப்பா கொடுத்துட்றாரு. அவர் வந்து சைடில் போய் நின்றுக்கிறாரு உங்கள் சைடில். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜங்குக்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹேண்டை பிடிச்சி அழகாக ரிங்கு போடுறாரு. நீங்களும் போடுறீங்க. உங்கள் ஃபேஸில் அவ்வளோ ஒரு பிரைட்டான ஸ்மைலு. நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணிக்க மாட்டீங்க உங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோட உங்களுக்கு மேரேஜ் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டே ஸ்கிப். உங்களுக்கு மேரேஜ்க்கு வந்துட்டு ஒரு ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு மேரேஜ் டைம் வந்துருச்சு. இன்னும் வந்துட்டு ஒரு 1 வீக் அது மாதிரி உங்களுக்கு மேரேஜ். ஷாப்பிங் போகிறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு எல்லாத்துக்குமே நாங்கள் வரணுமா, நீயும் ஜங்குக்கும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கூட உங்களை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. நீங்களும் போகிறீங்க. ஜங்குக்குனா அவ்வளோ ஒரு கேடி பையன். ஆக்சுவலாக அவர் உங்களை ஷாப்பிங்க்கே கூப்பிட்டு போகல. அவர் உங்களை கூப்பிட்டு போகிறது ஒரு டேட்டுக்கு. ஆனால் வந்துட்டு வீட்டில் வந்து ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் 2 பேரும் இப்போ ரெஸ்டாரண்ட்டில் இருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாம் உங்கள் டேபிள் மேலே வருது. நீங்கள் அப்படியே பார்த்துருக்கீங்க. ஜங்குக்கா உனக்கு எப்படி தெரியும் எனக்கு என்ன பிடிக்குன்ட்டு? அதுக்கு வந்து வயன், நீ என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, எனக்கு ஒரு டேஸ்ட் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி நிற்பீங்க. உங்களை வந்து வண்டியில் உட்கார ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். உங்களை கூப்பிட்டு நேராக பீச்சுக்கு தான் போகிறார். பீச்சில் வந்துட்டு ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பீச்சில் அந்த ஷெல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனா ஒரு ஷெல்ஸ் வந்துட்டு ஒரு லைனாக ஒரு 5-6 அந்த மாதிரி போட்டிருப்பார் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல. அதை ஃபாலோ பண்ணி போகிறீங்க. அந்த ஷெல்ஸ் எல்லாமே கையில் எடுத்துக்கிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த சொல்கிறது ப்ரப்போசலுக்கு ஒரு மாதிரி ஒரு இடம் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து அவர் செட் பண்ணி வச்சுருப்பார். அப்புறம் ஃப்ளவர் பெட்டல்ஸ் இருக்கும். அப்படியே அதை ஃபாலோ பண்ணி போகும்போது லாஸ்ட்டில் வந்துட்டு வில் யூ மேரி மீ வயன் அப்படின்னு ஒரு போர்டில் எழுதியிருக்கும். சுற்றி பலூன்ஸ் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் ஆகிருக்கும். பார்த்தா உங்கள் அண்ணா அம்மா எல்லோரும் அங்கே இருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஷாக்கு. ஜங்குக்கு வந்துட்டு திருப்பி உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறா வயன் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. 1 வீக் அதுக்கு வந்துட்டு சுகா எல்லாருமே சேர்ந்து வந்து ஜங்குக்கு கலாய்கிறான். ஏன்டா ஒரு வாரத்தில் வந்து என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிச்சு, ஒரு வாரத்தில் மேரேஜ் வச்சுன்னு இப்போ வந்து ப்ரப்போஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் கேட்கும்போது ஆக்சுவலாக வந்துட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணல, என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் வந்து உங்கள் தங்கச்சிக்கு வந்துட்டு ஒரு ப்ரப்போசல் கண்டிப்பாக தேவை, அவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன் நான் அப்படின்னு நான் சொல்லுவார். எப்படி என்ன அவ்வளோலாம் நான் லவ் பண்ணுறேன், நம்ம ரொம்பலாம் பேசவே இல்லை, சின்ன வயசுலேருந்தே எனக்கு உன் மேலே ஒரு லவ் இருந்துச்சு, ஆனால் வந்து ஒன்று சொல்ல தான் இல்லை, ஆனால் வந்து அதுக்குள்ளே நீ அந்த ஸ்கூல் சேஞ்ச் பண்ணிட்ட. நான் கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்லிடலாம், இந்த மாதிரி எப்போ சொல்லலாம் அவளுக்கு அவளோட. ஆக்சுவலாக நீ வந்து உன்னோட 12th பர்த்டே இங்கே ஷிஃப்ட் பண்ணிங்களா, நான் வந்துட்டு உன்னோட 12th பர்த்டே அதுக்கு முன்னாடி நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க. நான் அன்றைக்கி சொல்லலான்னு தான் வச்சுருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே நீ ஷிஃப்ட் பண்ணிட்டேன், என்னால் சொல்ல முடியாமலே போயிடுச்சு. அதுக்காக அப்புறம் வந்துட்டு நான் இவ்வளோ பெரிய ஆளானேன், ஸோ உனக்கு நான் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ பெரிய ஆளானேன். கடைசியில் பார்த்தா நீங்களும் பிஸ்னஸ் பண்ணி, அதனால தான் வந்துட்டு உங்கள் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தா உங்கள் கசின் வந்து உங்களுக்கு வந்துட்டு சிஸ்டர்லாம்,
ஸோ வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாயின் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் ஹாப்பியாக வந்துட்டு இந்த மாதிரி பிடிச்சிருக்குன்னு என் கசின்கிட்ட சொல்லிட்டேன். அப்போவே அவள் வந்துட்டு சரி உன் பர்த்டே பார்ட்டிக்கு நான் அவளை கூப்பிட்டு வரேன், நீயா அவகிட்ட கொஞ்சம் பேசி கொஞ்சம் நார்மலாக ஃப்ரெண்ட் மாதிரி அந்த மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் டேவை நம்ம வந்து என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒயன் வந்துட்டு அவங்க அண்ணன் சொன்னால் எது சொன்னாலும் கேட்டுருவா அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஷாக்கு. உங்கள் அண்ணா மூஞ்ச பார்த்தா எங்களுக்கு எல்லாருக்குமே மேட்ரு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு ஜங்க் ஷாக்காக நின்றுட்டுருக்கீங்க. டைம் ஸ்கிப். இப்போ நீங்கள் வந்து வெட்டிங் அந்த என்ன சொல்கிறது மண்டபத்தில் தான் இருக்கீங்க. மண்டபத்தில் வந்துட்டு ஜங்கு காலேஜ் உட்காந்துருக்காரு. உங்களை வந்து அந்த குருக்கள் வந்து சொல்கிறாரு வந்துட்டு நீங்கள் வந்து பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு. அவர் சொன்ன உடனே வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்கள் அண்ணி, ஜங்குக்கோட சிஸ்டர்ஸு அவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்டேஜுக்கு. நீங்கள் அவ்வளோ ப்ளஷ் ஆகிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கும் உங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறார், ஸ்மர்க் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு பக்கத்து போய் உட்காந்தோடனே ஜங்குக்கு வந்துட்டு பொண்டாட்டி ரெடியாக இருந்துக்கும், நைட் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டேர்ன் பண்ணிடுறாரு. நீங்கள் வந்து ஒரு மாதிரி அதுக்கு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ்ஷாக ஆரம்பிச்சிச்சு. வாத்தியார் அந்த குருக்கள் வந்துட்டு கட்டுங்க தாலி அப்படின்னு சொன்னோன்னா ஜங்கு கழுத்தில் அந்த தாலியை கட்டிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து எஞ்சி அந்த மிச்ச ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடியுது. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. ஜங்குக்கு வீட்டுக்கு தான் இப்போ போகிறீங்க. அங்கே போயிட்டு பால் பழம்லாம் கொடுத்து ஆற்றி உங்களை உட்கார வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு ஜங்குக்கிட்ட வந்துட்டு பாவண்டாவை பார்த்தாலே வந்து பிரின்சஸ் மாதிரி வளர்ந்த பொண்ணு, ரொம்ப வச்சு செஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜங்குக்கு ஓட்டிகிட்ருக்காங்க. ஜங்குக்கோட சிஸ்டர்ஸ் வந்துட்டு ஆமாம் அம்மா சிஸ்டர்ஸ்லாம் எங்கே தங்கச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி கேட்டோன்னா வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க அவங்களா வயனோட அண்ணாங்களோட சுற்றிட்டு இருப்பாங்க அப்படின்னோட ஜங்குக்கு இப்போ தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்களாம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அப்படியே வந்துட்டு அதோட வந்துட்டு நைட் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து ஜங்குக்கு அவங்க ரூம்க்கு வராரு. ஜங்குக்கு அவங்க ரூம்க்கு வந்தோடனே ஜங்கு காலேஜ் ரூமில் தான் இருக்காரு. நீங்கள் அவங்க ரூம் ஜங்குக்கு ரூமுக்கு உங்களை அனுப்பிச்சி விட்றாங்க. நீங்கள் போகிறீங்க. போயிட்டு ஒரு மாதிரி பயந்துகிட்டே போகிறீங்க. உள்ளே போனோடனே டோர் லாக் பண்ணிவிட்டு திரும்புறீங்க. அடுத்த செகண்ட் பார்த்தா நீங்கள் பெட்டில் இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டார் ஆல்ரெடி. அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு லைட்டாக. அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்ருக்காரு ஜங்குக்கு. லவ் யூடி பொண்டாட்டி அப்படிங்கிற ஜங்குக்கு. நீங்கள் வந்துட்டு ஜங்குக்கா லவ் யூ குக்கி அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஹாட்டான வைல்டான ஒரு மேக்கப் செஷன் முடியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் நீங்கள் உங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜங்குக்கு எழுந்திருக்காரு. அவர் உங்களை பார்த்துட்டே அப்படியே படுத்துருக்காரு. நீங்கள் வந்து எஞ்சிட்டீங்க. ஆனால் பெட்டை விட்டு எஞ்சிருக்க முடியல உங்களால். ஒரு மாதிரி நீங்கள் கால் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து விழுவுற மாதிரி போகிறீங்க, உட்காந்துறீங்க. அடுத்த டைம் எழுந்திருக்கும் போது கால் அப்படியே ஷிவர் ஆகுது. அப்போ ஜங்குக்கு உங்களை கூப்பிட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெஸ்ட் ரூம்லேயே வச்சு ஒரு ரவுண்ட் ஓட்டுறாரு ஜங்குக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வரீங்க. வெளில வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு மாதிரி பிளாக் சாரீ தான் கட்டியிருக்கீங்க. பிளாக் சாரீ கட்டிட்டு நீங்கள் வெளில வரும்போது ரூம் விட்டு ஈவினிங் கீழே இறங்கி வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடந்து வரீங்க. உங்கள் பிரதர்ஸு, உங்கள் சிஸ்டர் இன் லாஸு, அண்ணி, அதுக்கப்புறம் ஜங்குக்கோட தங்கச்சி எல்லாருமே உங்களை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அதுக்கப்புறம் உட்காந்துட்டு நீங்கள் அவ்வளோ ப்ளஷ் ஆகிட்டு உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு வந்து ஒரு ப்ரவுட் ஸ்மைல் விட்டு அவர் பாட்டு சாப்பிட்டு அவர் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு டைம் ஸ்கிப். நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி ஆஃபீஸ் போல் ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் எழுந்துச்சு உங்கள் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருப்பீங்க. அதை முடிச்சுட்டு நைட்டு வந்து ஜங்குக்கு வந்து திருப்பி இன்றைக்கும் பண்ணுறாரு. ஆனால் இன்றைக்கி வந்து அவ்வளோ பெயின் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் நேற்றுங்கிறதுனால அன்றைக்கி ரொம்ப பெயின் இருந்திருக்கும். இன்றைக்கி அவ்வளோ பெயின் இல்லை. முடிச்சுட்டு ஒரு 1 o'clock அந்த மாதிரி தூங்கியிருப்பீங்க. நீங்கள் மார்னிங் எழுந்துச்சு ஆஃபீஸ் போகிறீங்க. ஆஃபீஸில் போய் பார்த்தா ஆஃபீஸில் இருக்க எல்லா கலீக்ஸும் வந்துட்டு
அவங்க என்னென்னா உங்களுக்கு வந்து மேரேஜ்க்கு வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி வந்து ஆஃபீஸை வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்கள் அண்ணா பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அவரோட லிட்டில் பிரின்சஸ், அதனால் பர்மிஷன் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஆஃபீஸே வந்துட்டு மிரள்ற மாதிரி அவ்வளோ டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் போகும்போது லைட்லாம் ஆன்ல, என்னடா இன்னும் யாரும் வரலையா, டைம் ஆச்சு அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்துருப்பீங்க. நீங்கள் ஆஃபீஸ் லீவ் விட்டானுங்களா அப்படின்னு நினச்சிட்டு வந்துருப்பீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லை, ஜங்குக்கு வீட்லேருந்து வரீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து லீவ் விட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டே போகும்போது லைட்டை வந்து ஒரு சுவிட்ச் போட்டு உள்ளே போகிறீங்க. பார்த்தா சர்ப்ரைஸ்னு கத்திட்டு கேக் எடுத்துகிட்டு வராங்க. ஹாப்பி மேரிட் லைஃப் ஃபைன் அப்படின்னு எழுதிருக்கு. அதை பார்த்துட்டு திருப்பி நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு சொல்கிறது ஒரு மாதிரி டியர்ஸோட அப்படி நிற்கிறீங்க, ஹாப்பி டியர்ஸோட. உங்கள் பிரதர்ஸ்லாம் வராங்க. அவங்களும் வந்துட்டு ஹாப்பி வெட்டிங் லைஃப் ஃபைன், ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி கேக் கட் பண்ணி ஜாலியாக இருக்காங்க. அப்போ உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லோரும் பாட்டி கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஓகே பாட்டி ஓகே, ஆனால் நான் மட்டும் கொடுக்க மாட்டேன், ஈவினிங்லேயும் சேர்த்து கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா ஆரம்ப வெட்டிங்க்கு அவங்க பாட்டி கொடுக்கல. அதே மாதிரி ஜிம்முன்னு இவனுங்கெல்லாம் எதுக்கு இவங்களாம் பாட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒர்க்கர்ஸ் கேட்டோன்னே ஆரம் சார் ஓகே, மற்றவங்களாம் எதுக்கு பாட்டி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டோன்னே நீங்கள் வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு ஓகே பாட்டி கொடுக்கணும், ஆரம்புக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு அவன் இன்னும் பாட்டி கொடுக்கல அதனால் அவன் கொடுக்கணும், மீதி எல்லோரும் வந்துட்டு கமிட் ஆகிட்டானுங்க அதனால பாட்டி கொடுக்கணும். என்கேஜ்மெண்ட் இன்னும் நடக்கலை, நடந்தால் வந்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி அவனுங்களை ஓட்டி விட்டுருப்பீங்க. அவனுங்களையும் சேர்த்து கலாய்க்கிறாங்க ஸ்டாஃப்ஸ் எல்லோரும். இவங்க எப்படின்னா வந்து ப்ராஜெக்ட் டைமில் வந்துட்டு சீரியஸாக இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி பேசும்போது ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. உங்கள் பிரதர்ஸ் எல்லாருமே ஆரம்பம் தான் எல்லோரும் சேர்த்து இன்றைக்கி இங்கே எல்லாருக்கும் பார்ட்டி வேணும் அப்படிங்கிறீங்க. நைட் வந்து ஒரு 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டை புக் பண்ணிட்டு இங்கே எல்லாருமே போகிறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி பார்ட்டி இருக்குது வரி அப்படின்னு கேட்டுவீங்க. ஜங்குக்கு ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருப்பார். நீங்கள் வந்துட்டு உள்ளே கூப்பிட்டு போகும்போது ஃபஸ்ட்டு எல்லார்ட்டையும் எது சொல்கிறீங்க, இவன் என் சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹஸ்பண்ட் வரலையா அப்படின்னு கேட்டுப்பாங்க. நீங்கள் வந்து அவன் தாங்க இவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்துட்டு ஓ சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்டே மேரேஜ் பண்ணிட்டீங்களா, எவ்வளோ நாள் லவ் பண்ணீங்க அப்படின்னோடனே நான் அவ்வளோவா லவ் பண்ணேன், நான் வந்து லவ்லாம் பண்ணலை இவ்வளோ நாளாக, இப்போ தான் அதாவது மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான், ஆனால் அவன் வந்து நான் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி உங்களுக்கு தெரியும், அது இப்போ தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க மொத்த கதையும். அதுக்கப்புறம் எல்லாருமே ஹாப்பியாக வந்து உங்களுக்காக நிஜமாலே ஹாப்பியாக இருக்காங்க எல்லாருமே. அப்படியே வந்து உங்களுக்கு விஷ் பண்ணிவிட்டு கிஃப்ட் எடுத்து வந்திருப்பாங்க. மேரேஜ் வர முடியாதவங்களாம் வந்து இன்றைக்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அந்த கிஃப்ட் எல்லாத்தையும் உங்ககிட்டேயும் ஜங்குக்கிட்டேயும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டின்னர் சாப்பிட்டு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறீங்க. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. எப்படின்னா வந்து பைக்கில் தான் போயிருப்பீங்க பார்ட்டிக்கு. நீங்கள் எல்லாருமே உங்களுக்கும் பைக் கூட தெரியும், ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்கள் அண்ணாவோட பைக்கில் போயிட்டீங்க. ஆனால் திருப்பி போகும்போது ஜங்கு கூட தான் போகணும். ஏன்னா வந்து ஜங்குக்கு வரும்போது மற்றவங்களாம் வந்துட்டாங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஹேமாவை வந்து கூப்பிட்டு வந்திருப்பாரு. ஹேமா யார், ஹேமாவா ஹீராவா, ஹீராவை கூப்பிட்டு வந்திருப்பாரு. ஹீரா யார் டக்குன்னு வந்து ஞாபகம் பண்ணிது இருங்க. ஹீரா வந்துட்டு ஜின்னோட தான் நீங்கள் போயிருப்பீங்க. ஜங்குக்கு வந்து ஹீரா கூட்ட வந்தால் ஜின் வந்து நான் ஹீரா ட்ராப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து ஹீரோவோட போயிருப்பார். நீங்கள் வந்துட்டு ஜங்கு கூட போயிருப்பீங்க. சாரிடா ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து திவ்யான்னு சொல்லியிருப்பேன், இப்போ ஹீரான்னு சொல்லிட்டேன். ஹீரான்னு வச்சுக்கோங்கடா நேமை வந்து, ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி ஓகேவாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேக் டு ஸ்டோரி போயிடலாம். நீங்கள் வந்துட்டு போயிட்டுருக்கீங்க, வீட்டுக்கு போகிறீங்க, நல்லா டைட்டாக ஜங்கு ஹாக் பண்ணிட்டு போகிறீங்க. அப்புறம் வந்துட்டு போயிட்டு தூங்கிட்டீங்க. அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து போகணும் ஆக்சுவலாக இப்போ தான் போகிறீங்க உங்கள் வீட்டுக்கு. மேரேஜ்க்கு அப்புறம் நீங்கள் போயிட்டு சாப்பிட்டு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1 வீக் லேட்டர் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி ஜங்குகிட்ட எல்லாம் சொல்லியிருப்பீங்கள்ல, அவங்க வீட்டில் ஜங்குகிட்ட எல்லார்ட்டையுமே சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களே வந்து இதே ஃபேமிலியில் மேரேஜ் பண்ணி வச்சுருவோம், எப்படி பார்த்தாலும் அவங்க சிஸ்டர் இல்லாமல் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிஸ்டர்ஸ் எல்லாரையும் வந்துட்டு
தம்பிங்களுக்கே மேரேஜ் பண்ணிடலாம் என்னோட அண்ணாக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ பேசி நீங்கள் தான் பேசியிருப்பீங்க. அப்போ உங்கள் 2 வீட் சைட்லேயும் நீங்கள் தான் பேசுகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு போனோடனே உள்ளே போயிட்டு உங்கள் அம்மாட்ட பேசிட்டு, அம்மா நான் உன்னை கேட்குறேன் செய்வே மாட்டியா அப்படின்னு கேட்பீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா வந்துட்டு உங்கள் அம்மா ஆரம்பம் இருக்காங்க, மீதி யாரும் இல்லை. உங்களை அம்மா அண்ணியா ஆரம்னா நான் சொன்னால் ஒன்று செய்வீங்களா அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு வந்து ஆரம்பம் வந்துட்டு என்னடா அப்படின்னு கேட்பீங்க. அண்ணா என் அண்ணன் மீதி எல்லாம் இருக்க அண்ணன் பொண்ணு பார்த்துங்க, நான் பார்க்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து நீ பார்த்தா ஓகே தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு என் அண்ணனுங்களுக்கு என் அண்ணிங்களை கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா, என் அண்ணனை கல்யாணம் பண்ணாத அண்ணி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுப்பாரு. அது இல்லை என் அண்ணிங்க ஜங்குக்கோட தங்கச்சிங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கு வந்துட்டு எல்லாருமே ஹாப்பி தான், வீட்டில் இருக்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்கு. வீட்டில் இருக்கா உங்கள் அம்மா அண்ணி எல்லோரும் குதிக்கிறாங்க. உங்கள் அண்ணா வந்து ஹாப்பியாக இருக்கார். இப்போதைக்கு வந்து அவனுங்களாம் ஏஞ்சிருக்கல காலையில். ஏன்னா